மக்கள் மனங்களில் சென்று விட்டாரா விஜய் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி தான். எனக்கு பொறுத்தமட்டிலும் கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா சந்து சந்தா தெரு தெருவா போயிருக்கணும். பட் ஓகே, ஒரு சில மாநாடுகள் 2, 3 சுற்றுப்பயணங்கள் தவிர டிவிக்கு ஒண்ணும் பெருசா பண்ணல. இது 2026லயும் அவங்களுக்கு பெருசா உதவ போறது கிடையாது. அதான் என்னோட தனிப்பட்ட கருத்து. அவர் ஒரு சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிற பட்சத்தில இறங்கி வேலை பார்த்துருக்கணும் அப்படிங்கிறது டிவிகே தொண்டனா நமக்கு ஒரு வருத்தம் தான். எனக்கு ஏன்னா சொல்லித்தான் ஆகணும். இவங்க ஸ்ட்ராட்டஜிஸ் பண்றேன் நாங்க இது பண்றோங்கிறாங்க. பட் என்ன பண்ணாய்ங்க அப்படிங்கிறது நமக்கும் தெரியல. 2026ல சிஎம் அவர்கள் விஜய் அவர்கள் சிஎம் ஆகுனா ஒண்ணும் கெட்டு போல. இன்னும் கூட ஒரு 4, 5 மாசம் இருக்கு. புயல் வெள்ளத்துல இறங்கி பார்க்கலாம். தெரு தெருவா, வீடு வீடா, கிராமமா போலாம். இன்னும் ஒரு ரசிகர்கள் மட்ட அளவுல அவங்களுக்கு ஒரு வரவேற்பு இருந்தாலும், கிராமங்கள் லெவல்ல அந்த பெரிய எல்லார் ஓட்டையும் பெறணும்ல. எந்த கட்சியுமே தன்கிட்ட இருக்க தொண்டர்கள மட்டும் ஓட்டு போட்டாங்கன்னா எந்த கட்சியும் ஜெயிக்காது. பொதுமக்கள், வெகுஜன மக்கள் ஓட்டு போட்டா மட்டும் தான் இங்க ஆட்சி மாற்றம்ங்கிறது நிகழும். அப்படிங்கிற பட்சத்தில நீங்க அவர்கள நோக்கி போகணும்ல. அவர்கள நோக்கி இன்னும் டிவிக்கு நகர்ந்துச்சா அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்த மட்டும் ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நான் ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன். எவ்வளவுதான் கூவி கூப்பிட்டாலும் யாரும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா பார்த்துட்டு செஞ்சுட்டு முயற்சி பண்ணோம்னா தானா வரும், நிச்சயமா வரும்.